வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபினா குக்கரில் ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பிரியாணி சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து நீங்கள் மசாலாம் போட்டு பண்ணுவீங்களே, இதில் அப்படிலாம் இல்லை, வெள்ளை பிரியாணி தான் பண்ண போகிறோம். வெள்ளை சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தயிர், இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் முந்திரி போட்டிருப்பேன். முந்திரி எதுக்காக கேட்டினா அந்த ரைஸும் அந்த முந்திரி வெந்து வரும்போது அந்த ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பர்டிகுலராக வந்து நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். சிக்கன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா வித் ஸ்கின்னும் போடலாம், வித்தவுட் ஸ்கின்னும் போடலாம். அது உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே டைமில் இதில் வேறு எந்த ஒரு மசாலா எதுவுமே தேவையில்லை. நீங்கள் காலைல பண்ணால் கூட நைட் வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம். நார்மலாக பிரியாணி சொல்லும் போது வந்து எல்லாரும் வந்து மார்னிங் பண்ணதை நைட் வரைக்கும் உட்காந்து சாப்பிடுவீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். பட் இருந்தாலும் இந்த பிரியாணி வந்து ஒரு தனி யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எப்பவுமே பிரியாணிக்கு கடலெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலெண்ணெய் பார்த்தீங்கன்னா 150 ml கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே வந்து 2 தாளிப்பாக போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வர டைமில் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயத்தோட அளவு எவ்வளோ கேட்டிங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். அதே டைமில் நீட்டாக கட் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போடுறோம். ஒரு 8லேருந்து 9 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். உனக்கு தவிர எதுவுமே இல்லை. சில பேர் காரம் பிடிக்காது, அப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். அந்த வெங்காயம் வந்து வதங்குற பக்குவம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுற பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவு வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணேன். இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா வாசம் கமகமன்னு வரும். அதான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றுறோம். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா 150 ml தயிர் யூஸ் பண்ணுறோம். சில பேர் 100 ml போடுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 50 ml எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அந்த புளிப்பு காரத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வாசத்துக்கு வேறு என்ன, கொத்தமல்லி புதினா தான். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா உள்ளே போட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போடுங்க. சிக்கன் போட்ட உடனே உப்பு கொஞ்சம் போடுறீங்க. உப்பு போட்ட பிறகு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நார்மலாக பிரியாணி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தான் வாசம் வரும். ஆனால் பிரியாணி பண்ணும்போது வாசம் வரதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த புதினாவும் கொத்தமல்லி தான் முக்கியமான ஒரு பொருள். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த பிரியாணி தம் கட்டுறதுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த கப்பில் அரிசி இருக்கிறீங்களோ அதே கப்பில் 1க்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நான் கொடுத்துருக்க குவான்டிட்டி வந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க போதும். ரொம்ப நாள் ஊற வச்சாலும் ரைஸ் உடைய ஆரம்பிக்கும். அதே டைமில் ரைஸ் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கணும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை போட்ட பிறகு இந்த முந்திரி பருப்பை மேலோட்டமாக போடுறோம். இந்த முந்திரி பருப்பு எதுக்காக போடுறீங்கன்னா அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். தக்காளி ஃபஸ்ட்டே போடல. நீங்கள் நார்மல் பிரியாணி தக்காளி போடுவீங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த இடத்துல கடைசியாக போட்டால் தான் அந்த தக்காளி கலர் மாறாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி மேலே போடுங்க. கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் வெள்ளை பிரியாணி ரெடி. அதே டைமில் வந்து தொட்டுக்கு எதனா வேணுமா அப்படின்னு நினைப்பீங்க. நல்ல காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கனுக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ ஓப்பன் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அப்படியே தம்மை உடச்சி நல்லா அழகான ஒரு பவுலில் வச்சு ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த வெள்ளை பிரியாணி எப்படி பண்ணுறது பார்த்தீங்களா? ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். குலையாமல் 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இந்த ரெசிபி. அதுவும் பண்ணும்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா அந்த அரிசிக்கு 1க்கு 1.25 சொல்லியிருப்பான். அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.